மரவள்ளி கிழங்க நம்ம முளைக்க வைக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும், மரவள்ளி கிழங்கோட அந்த குச்சி இருக்குல்ல, அந்த கிளைய வெட்டிக்கணும், துண்டு துண்டாக வெட்டிக்கணும், சிதறக்கூடாது. பிசிறு இல்லாமல் சிதறாமல் வெட்டணும். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தூர் பக்கத்தை தான் தரையில் ஊனணும். இது வந்து கொழுந்து, அந்த முனைப்பகுதி. இது வந்து வேர் பகுதி. பாருங்கள், இதில் அந்த 2 இலைக்கு இடையில் ஒரு சிறு முளை விட்டுருக்கா, பிஞ்சி இலை, அதுதான் மேல் பகுதி. இது கீழ்ப்பகுதி. இந்த பக்கத்தை ஊனணும். இதில் இது கீழ்ப்பகுதி, இது மேல் பகுதி. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இருக்காருங்க, இந்த தெரியுதா, இது வந்து மேல் பகுதி, இது மேல் பகுதி, இதுதான் அந்த முளை. இதில் இதுதான் கீழ்ப்பகுதி, இது மேல் பகுதி. இந்த கீழ்ப்பகுதியை தான் தரையில் ஊனணும். ஒரு 4 விரலாவது ஊனணும். இந்த சின்ன தளர்த்துக்கிட்டு இருக்காருங்க, இதான். இதை பார்த்து தான் இதுக்கு கீழே தான் வேர் போடுங்க. எப்படி தளர்த்துருக்குன்னு வாங்க. இந்த தளருக்கு கீழே உள்ளது கீழ்ப்பகுதி, தளருக்கு மேலே உள்ளது மேல் பகுதி. அதனால் அதை பார்த்துக்கணும் நம்ம. பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கீழ்ப்பகுதி, இதெல்லாம் மேல் பகுதி. பாருங்கள்.